வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். விடியல் ஸ்டாலின்னு வந்தாருங்க. எங்கே சிதம்பரத்துக்கு வந்தார். உங்களுடன் நானுன்னு ஒரு முகாம் நடத்தினாருங்க. எல்லாருக்கும் பட்டா கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் பரங்கிப்பட்டையில் ஆரியநாட்டு தெருவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகுதி மக்களுக்கு பட்டாவை கொடுத்துட்றோம், மிச்ச பகுதி மக்களுக்கெல்லாம் 50,000 வேணும்னு சொல்லி கிராம நிர்வாக அலுவலர் போய் கேட்டதா ஒரு செய்தி வெளியில் வருது. அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் இப்போ இனிமேல் ஆராயப்பட வேண்டும். எதுக்கு 50,000? 70 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு மக்களுக்கு இலவச பட்டா கொடுப்பதுக்கு எதுக்கு 50,000? போய் புவனகிரி வட்டாட்சியரை பாருங்க, அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுறதா ஒரு செய்தி வந்ததுன்னு வச்சுங்க. இந்த உண்மை தன்மையை விசாரிச்சுட்டு அது தவறாக இருக்கும் பட்சத்தில் இவங்க மேலெல்லாம் லோகாயுக்தா மூலம் நடவடிக்கை எடுக்கணும், வழிவகை செய்யப்படும். அதே மாதிரி இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு நான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு ஸ்டாலின். அது எப்படி? கலைஞர் இப்படிலாம் செய்வாரா? இலவச ஏழை மக்களுக்குன்னா இலவச பட்டம்னா இலவச பட்டம் தான். அதுதான் கலைஞர். கலைஞருடைய மகனாக இருந்து ஒரு நிர்வாகத்தை சரியாக நடத்த முடியலன்னா என்ன இருக்குது? அதுவும் உங்கள் கீழே இருக்கிற அதிகாரிங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே, கலைஞர்கிட்ட இந்த மாதிரிலாம் அதிகாரிங்கள்லாம் இருக்க முடியுமா? யோசித்து பார்க்கணும். ஸ்டாலின் திமுக வேறு, கலைஞருடைய திமுக வேறு. கலைஞருடைய ஆட்சி வேறு, ஸ்டாலினுடைய ஆட்சி வேறுன்ற வித்தியாசத்தை சாதாரணமாகவே தெரியுது பார்த்தா. மக்களே, இதை புரிஞ்சுங்க. இலவச பட்டா கொடுக்கறதுக்கு மரியாதையாக பணம் வாங்காமல் கொடுக்கணும். இதுதான் அதிகாரிகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள். 70 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பணம்? எதுக்கு 50,000 60,000? நீங்கள் என்ன ரியல் எஸ்டேட்டாக பண்ணுறீங்க? யோசித்து பாருங்கள் ஜனங்களே, இந்த அதிகாரிங்க பண்ணுற அட்டகாசத்தை. நன்றி, வணக்கம்.